வேண்டிய யாவர்க்கும் பிள்ளை பிறக்குது உபகார மாதாவாலே. வேண்டிய யாவர்க்கும் பிள்ளை பிறக்குது உபகார மாதாவாலே. வேண்டிய பாருங்கள் வேதனை நீக்குங்கள் உன்னத தாயாலே. கல்யாணம் ஆகுது உபகார மாதாவாலே. பண்ணிய பாவமும் பஞ்சாய் பறக்குது பாரினில் மாதாவாலே. கன்னியர் எண்ணினால் கல்யாணம் ஆகுது உபகார மாதாவாலே. பண்ணிய பாவமும் பஞ்சாய் பறக்குது பாரினில் மாதாவாலே. தேர்வினில் பிள்ளைகள் சாதனை செய்கின்றார் உபகார மாதாவாலே. தேர்வினில் பிள்ளைகள் சாதனை செய்கின்றார் உபகார மாதாவாலே. ஊர்தோறும் பஞ்சங்கள் ஓடியே போகுது உயிர்வுள்ள மாதாவாலே. ஊர்தோறும் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவரை உற்று பார்த்தோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கருவித்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். இதோ வேளையிலே அனைவரும் இயேசு இறைவா இயேசு இறைவா என்ற ஆராதனை பாடலை பாடி கரங்களை மகிமை ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் ஆண்டவரை குணப்படுத்தக்கூடிய ஆண்டவரை விடுதலை ஆண்டவரை மீட்பரை சிலர்களை போற்றி கொண்டு ஆராதிப்போம். சவுண்ட் வைங்கடா. சவுண்ட் வைங்க. நம்ம வீட்டுல வந்து ஆண்டவரை நமக்காக பாடல்களை ஆண்டவரை நம்ம ஒவ்வொருவரை அன்பு செய்கிற ஆண்டவரை நம்மை
எந்த நோக்கத்திற்காக ஆலயத்தை செலுத்துகிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை எடுத்துரைப்பதற்கு முன்பாக இந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். வாய்க்கிறது இயேசுவே நன்றி, இயேசுவை துதிக்கிறோம் வாய்க்கிறது சொல்றேன். இயேசுவே நன்றி, இயேசுவை ஆண்டவரை நன்றி சொல்ல நம்மை குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை தூயவரை துதிக்க இயேசுவின் நாமத்தை இயேசுவே என்று சொல்ல நம்மளை கட்டுகிற நோய்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தேவையில்லாத ஆயங்கள் எல்லாம் விட்டு அகற்று ஆயத்தை நம்பிக்கையோடு விடுதலை கொண்டுகிற நம்பிக்கை இந்த மாதங்களுடைய முதல் சனிக்கிழமைகள் உடலை உள்ள ஆயங்களை மாற்றி நமக்கு விடுதலை தரும்படியாக அதை
Praise the Lord. Praise the Lord. நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கரம் ஏற்றி இயேசுவுக்கே புகழ் சொல்லுவோம் சத்தமா. இந்த ஆண்டவரை மகிழும் அளவுக்கு அவரை நாமத்தை சொல்லி இயேசுவுக்கே புகழ் சொல்லலாமா? நல்லா இருக்கிறவர்களே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு மனித உயிர் வாழ்வதற்கு எது ரொம்ப முக்கியம்? எந்த துடிப்பு ரொம்ப முக்கியம்? இதய துடிப்பு. இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாம் மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லுவோம். போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அந்த பாடி எப்ப வரும்? அப்பனா என்னது? இதய துடிப்பு இருக்க தொடங்கிதான் உடலுக்கு மரியாதை. அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய மனித வாழ்க்கைக்கு எவ்வாறு இதய துடிப்பு ரொம்ப 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 முக்கியமோ அதே போல நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நாம் சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கின்ற அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆற்றலை நீங்கள் நாமும் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால்,
நமக்கு இதய துடிப்பாக இருக்க வேண்டியது என்று சொன்னால் நம்முடைய ஜெப வாழ்வு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஜான் மரிய வியானி சொல்வார், கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், ஆனால் ஜெபிக்கின்ற மனிதர்கள் கடவுளையே ஆளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், ஆனால் ஜெபிக்கின்ற மனிதர்கள் கடவுளையே ஆளுகிறார்கள். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம அன்னை மரியாதை, நம்ம உபகார தாயா. காணா ஒரு திருமணத்துல என்ன நடக்குது? அங்கே திராட்சை ரசமானது பற்றாக்குறை ஏற்படுது. புரியுதா? நான் பேசுற தமிழ் புரியுதா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் பெங்களூர்ல இருந்து தமிழ் மாறிச்சான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அதாவது அங்கே திருமணத்துல செய்த திராட்சை ரசம் காலியா போயிடுச்சு. அப்ப அன்னை மரியா என்ன சொல்றாங்க? இயேசுநாதர் போய் நேர போய் பார்க்கல. அன்னை மரியா, இந்த மாதிரி திராட்சை ரசம் காலியா போயிடுச்சு மகனே, நம்ம கொலைக்கீழ சொன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மகனே சொன்ன பிறகு இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அம்மா சொன்ன போது அன்னை மரியா அடுத்த ஸ்டெப் என்ன போறாங்க? மகன் மேல நம்பிக்கையை வச்சு என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. கேட்கறது ஜெபிப்பதுதான். என்ன செய்றாங்க? அப்ப அன்னையெல்லாம் கூப்பிட்டு இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? நான் வேண்டுனா நிச்சயம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன சொல்றாரு? என்னோட நேரம் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு புதுமை செய்யறான நோக்கமே கிடையாது. ஆனா அன்னை மரியாவுடைய ஜெபம், இந்த உபகாரத்தாயுடைய ஜெபம் இயேசுவை முதல் புதுமையை செய்ய வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன அர்த்தம்? நாம் ஜெபித்தால் கடவுள் கூட மனதை மாற்றுவார். நினிவே யோசிச்சு பாருங்க. நினிவேக்கு யோனா எதுக்கு அனுப்பப்படுகிறார்? அவங்கள எச்சரிக்கை விடுத்து கடவுள் உங்களை அழிக்க போறாரு சொல்றதுக்காக நினிவேக்கு யோனா போறாரு. ஆனா கடைசியில் யோனா மக்கள், நினிவே மக்கள் என்ன செய்யறாங்க? பாவத்திற்காக மனம் வருந்தி சாக்குடை அடைந்து பாவத்திற்காக என்ன செய்யறாங்க? மன்னிப்பு கேட்கிறார். கடைசி கடவுளே மனசை மாற்றுறாரு. அவர் அழிப்பதாக இருந்த கடவுள் அவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டார். யோனாவுக்கு சரியான கோபம். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் என்ன அர்த்தம்னா, பல நேரங்கள்ல இந்த ஆலயத்துல ஜெபிக்கிறோம், நடைபயணமா வர்றோம், திருப்பலியில பங்கெடுக்கிறோம், ஜெபமால ஜெபிக்கிறோம். ஆனா பல நேரத்துல நம்முடைய ஜெப வாழ்வு ஆழமாக இருக்கிறதா என சுயாய்வு செய்யணும். பல நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆனா கிடைக்க மாட்டோம். ஏன் அப்படி தெரியுமா? கடவுளை வந்து மல்லிகை கடைக்கார மாதிரி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். போய் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போய் அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? பல நேரங்களில் நம் ஜெபிக்கிற ஜெபமானது ஒரு சில முறையை பின்பற்ற வேண்டும். பல நேரங்கள்ல இந்த தவ காலத்துல எதிர்நோக்கி திருப்பயணிகளாக வாழ இந்த யூபிலி ஆண்டில் அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் 2025 வருஷம் ஆச்சு ஆண்டவர் இயேசு பிறந்து. புரியுதுங்களா? இந்த காலகட்டங்கள்ல, இனிவரும் காலகட்டங்கள்ல, இந்த நவீன உலகத்துல நிறைய டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்துல ஆண்டவருடைய அபிஷேகத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வழிகாட்டுதன்படி நீங்களும் நான் வாழ வேண்டும் சொன்னால் ஒரே வழி ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம்னா என்ன நினைக்கிறீங்க? ஜெபம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஜெபம்னா போன உடனே பள்ளியை கடற்கரை சொன்னதா ஜெபம்? எது ஜெபம்? கடவுளோடு நம்ம பேசுறது, கடவுள் நம்மளோட பேசுறது. எப்ப ஜெபிச்சாலும் என்னுடைய செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் அந்த மெத்தடை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய செய்திக்கு போறேன். புரியுதுங்களா? எனக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு. இது இந்த இடைவெளியில ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதாவது நம்ம ஜெபிக்கிற போது முதல்ல நம்ம பின்பற்ற வேண்டியது, ஆலயத்துக்கு வந்த உடனே முதல்ல நம்முடைய மடமடையில இந்த மடையை திறந்த மாதிரி தண்ணி ஓடும்ல, அது மாதிரி விண்ணப்பத்தை சொல்லக்கூடாது. எடுத்தவன் என்ன செய்யணும்னா இறைவனை புகழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உள்ள கோயிலுக்குள்ள போன உடனே உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, உங்களுக்கு விரும்பாத நடந்தாலும் சரி, உங்களுக்கு தோல்விகள் வந்தாலும் சரி, இடையூறு வந்தாலும் சரி, நோய்கள் வந்தாலும் சரி, எதை பற்றி கவலைப்படாம ஆண்டவரை நோக்கி துதிக்க 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 கட்டுக்கள் அகலும். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு தியானங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நான் கண்ணால விட்னஸ் பண்ணிருக்கேன். ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க. நிறைய ஹீலிங் எப்ப நடக்கும் தெரியுமா? நிறைய கடவுளுடைய அந்த குணமளிக்கக்கூடிய ஆற்றல் எப்ப நடக்கும் தெரியுமா? நம்ம ஜெபிக்கும் போது கிடையாது, நம்ம விண்ணப்பத்தை சொல்லும் போது கிடையாது, துதிக்கிறோம் பார்த்தீங்களா? கடவுளை நாமத்தை சொல்லி துதிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப குடும்பத்தினோட பிரச்சனைகள், உடல் நோய்களுக்கு விடுதலை, மனக்காயங்களுக்கு விடுதலை நிறைய நிறைய கிடைச்சிருக்கு. நான் விட்னஸ் பண்ணிருக்கேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மளோட இடத்துக்கு தியானம் போகும்போது
அங்க நான் தியானம் பங்கெடுக்க போயிருந்தேன், மக்களோட போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து பகலையும் தூக்கம் வராதான், நைட்டும் தூக்கம் வராதான். அப்ப அந்த ஃபாதர் வந்து முதல் நாள் வந்து துதியை பத்தி சொல்லும் போது துதிக்க சொல்லியிருக்காரு. எல்லாம் துதிங்க துதிக்க சொல்லியிருக்காரு. இயேசு நாமத்தை சொல்லி துதிக்க சொல்லி மணிக்கணக்கில் துதிக்க வச்சிருக்காரு. உடனே அந்த அம்மா வந்து அடுத்த டாக்ல இருந்து முழிச்சே இல்லை, தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. உடனே அந்த ஃபாதருக்கு சரியான கோபம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தியானம் கொடுக்குறேன், அவங்க முன்னாடி உட்காந்துட்டு தூங்குறாங்களே, அப்ப பக்கத்துல வச்சுட்டா நீ இனிமே தூங்க கூடாது. அந்த அம்மா தூங்கதான் செஞ்சாங்க. அது மாதிரி நேர அங்க தங்குற இடத்துக்கு போனா அங்கேயும் தூங்கிடுவாங்க. கடைசியா தியானம் முடிஞ்ச பிறகு, அந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு கடைசியா யாராவது சாட்சி சொல்லிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா முதலாள கை தூக்கிட்டாங்க. முதலாளத்துக்கு ஒரு ஃபாதருக்கு சரியான போக, நான் கஷ்டப்பட்டு நான் ப்ரீச் பண்றேன், அவங்க வந்து கேட்கவே இல்லை, இப்ப முதலாள சாட்சி சொல்றாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு அந்த அம்மா சரி ஓகே ஏற்றிக்கிட்டாங்க, நம்ம வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. அப்ப அவங்க துதிக்கும் போதுதான் இது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த அம்மா அந்த தியான இல்லத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த வளாகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல மாதங்களாக அவங்களுக்கு ஒரு நோய் என்னன்னா தூக்கம் வராத நோய், தூக்கமே வரல. உடனே அவங்க துதிக்க அந்த ஆரம்பிச்ச உடனே அவங்க அந்த தியான இல்லத்துக்கு வந்த உடனே பகல்லையும் தூங்கினாங்களா, நைட்டு தூங்கினாங்களா, சாட்சியா சொன்னாங்க. பிரைஸ் எல்லாம். எதற்கு சொல்றேன் அப்படின்னா, இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் துதிக்கிற போது, ஆண்டவரை புகழ்கிற போது நம்முடைய பிரச்சனைகள், தேவையில்லாத வியாதிகள், உள்மன காயங்கள் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நீக்கும். பிரைஸ் எல்லாம். அதனால எப்ப தவம் பண்ண போனாலும் அந்த தவக்காலத்துல இருக்கும் இன்னும் எப்பொழுதுமே ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தவக்காலம் என்பது ஒரு வகையான ஒரு சிறப்பு காலம். ஏன்னா இது வகையான நம்ம ரீசார்ஜ் பண்ற காலம். மொபைல் ரீசார்ஜ் பண்றவங்க எதுக்கு பண்றோம்? மொபைல்ல போன் பேசுறது. மனுஷனுக்கு பல்லு இருக்கிறதுல என்ன இருக்கு? செல்லு இருக்கு. செல்லு இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட காலம் சோப்பு டப்பமா தூக்கிட்டு போக வேண்டிய சூழல் இருக்கலாம். இருந்தாலும் நல்லது பயன்படுத்தும் போது ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கலாம். அப்ப என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நாம் இறைவனை புகழ வேண்டும். இறைவனை உள்ள கோயிலுக்கு வந்தவங்க ஆண்டவருக்கு முன்னாடி போனவங்க இயேசுவுக்கு நன்றி, உம்மை புகழ்கிறோம், துதிக்கிறோம் போகும்போது நம்ம எல்லாம் வானதூதர்களாக மாறுகிறோம். பிரைஸ் எல்லாம். நம்ம எப்ப துதிக்கிறோமோ அப்ப வானதூதராக மாறணும். வானதூதராக மாறணும்னா யார் பக்கத்துல இருக்க முடியும்? கடவுள் பக்கத்துல இருக்க முடியும். அப்ப நம்ம எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அப்ப நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான், நான் வானதூதராக மாறிவிட்டேன். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். இப்ப வானதூதராக மாறி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்குமா கிடைக்காதா? அதனால ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னா குறைஞ்சு 10 நிமிஷம் இயேசுவின் நாமத்தை சொல்லி தூச்சுக்கிட்டே இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டீங்க. உங்க நாமல கெட்ட வார்த்தை வராது, தீய வார்த்தை வராது, அடுத்தவங்களுக்கு குறை பேச மாட்டோம், தேவையில்லாதவங்களெல்லாம் பேச மாட்டோம், எதுவுமே வராது. ஆண்டவர் அப்படியே பிளாக் பண்ணிடுவாரு. தேவையில்லாததை பிளாக் பண்ணிட்டு உங்க வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையும், நல்ல வார்த்தையும், நலமான வார்த்தையும், நிறைவுள்ள வார்த்தையும், அன்பு நிறைந்த வார்த்தையும், இறக்கு நிறைந்த வார்த்தையும், கடவுளை துதிக்கக்கூடிய வார்த்தை மட்டும்தான் வரும். அதனால எப்ப துதிக்க போனாலும் முதல் செய்ய வேண்டியது ஆண்டவரை புகழ வேண்டும். புகழுகிற போது நாம் வானதூதராக மாறுகிறோம். பிரைஸ் எல்லாம். இரண்டாவது, நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, விண்ணப்பத்தை சொல்வதற்கு முன்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்ம என்ன நடந்தாலும் அதான் பாக்குறோம்ல, 1 தெசலோனியர் அதிகாரம் 5:18 வாசிக்கிறோம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். அப்ப எல்லா சூழலிலும் நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டும். 10 தொழிலாளர்கள் நலமடைகிறாங்க. எத்தனை பேர் இயேசுக்கு நன்றி சொல்றாங்க? ஒருத்தவர். ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, 9 எங்கே புறநிலைத்தார் உன்னை தவிர வேற யாரை சொந்தக்காரங்க யாரும் வரவே இல்லை. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நன்றி சொல்ல சொல்ல கடவுளுக்கு அது நோய் வந்தா கூட, ஆண்டவரே இந்த நோயை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுங்களேன், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பிரைஸ் எல்லாம். ஐயோ வாழ்க்கையில இது வந்துருச்சு, எனக்கு மட்டும் தான் வந்துருச்சு, எனக்கு மட்டும் தான் இடுப்பு வலிக்குது, எனக்கு மட்டும் கை வலிக்குது, எனக்கு மட்டும் தலை வலிக்குது, எனக்கு மட்டும் தான் இது வலிக்குது அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு புலம்பிக்கிட்டே இருந்தோம் வைக்கிறேன்,
எத்தனை வருஷம் ஆனாலும் அது போகாது. பிரைஸ் தி லார்ட். இந்த சீக்கிரட்டை நான் சொல்லிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் திணிக்க கூடாது. இதை கொடுங்க அதை கொடுங்க சொல்லாதீங்க. புகழும் போதும் நன்றி சொல்லும் போதும் உங்களுக்கு தேவையான ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? நம்ம தலைமுடியை கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் நம்ம தேவை தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால முதல்ல ஆண்டவரை புகழ வேண்டும். இரண்டாவதாக நன்றி சொல்லணும். அது நமக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி எல்லாமே ஆண்டவருடைய திருவுலகத்திலே நடக்கும். நமக்கு எதை எப்ப கொடுக்கணுமோ அதை ஆண்டவரு கொடுப்பார். நம்ம அனுமதிக்க வேண்டும். அதான் புனித அகுஸ்தீனார் சொல்வாரு, கடவுளே இறங்கி வந்தாலும் நாம் விரும்பவில்லை என்று சொன்னால் கடவுள் நம்மை மீட்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம விரும்பாம நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற மாட்டேன், நான் ஆண்டவருடைய சொல்ல கேட்க மாட்டேன், நான் ஆண்டவர் கொடுக்கிற நலத்தை பெற மாட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா கிடைக்குமா? நம்மளே விரும்பணும். உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு, எனக்கு நான் தான் பொறுப்பு. அவங்களுக்காக மற்றவங்களுக்காக பகிர்ந்து பேசலாம், ஜெபத்துக்கு சக்தி உண்டு. இருந்தாலும் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் எடுத்துரைக்க வேண்டும், பிறருக்காக தெரிவிக்க வேண்டும். அதே போல நாம் ஆண்டவர் நம்மையே அர்ப்பணிக்கிற போதுதான் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே முதல்ல புகழ வேண்டும், இரண்டாவது நன்றி செலுத்த வேண்டும், மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:8 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:8 தூய்மையான உள்ளத்தோடு பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? கை தூக்குவோம். கடவுளை அப்பா எல்லாரும் தூக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் அவர் செய்கின்ற அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் காண வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிரசனத்தை போகின்ற போது வருகின்ற போது காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு உலகத்துல மண்ணுலகத்துல ஒரு பாவி மனம் மாறினார்னா விண்ணகத்துல பெருமகிழ்ச்சி உண்டாகும். சொல்கிறது மண்ணகத்துல ஒரு பாவி மனம் மாறினால் விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும். விண்ணகத்தில் யாரு இருக்கா? நம் தந்தையாம் கடவுள் இருக்காரு. அவர் சந்தோஷமா இருக்கும் போது நாம் கேட்கிற விண்ணப்பம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? பிராக்டிகலா பேசணும்னா உங்க அப்பா அம்மா இருக்காங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கும்போது நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்க ஒண்ணு கேட்கறீங்க, கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப நம்ம பாவத்திலிருந்து மனம் மாறும்போது விண்ணக தந்தை என்ன செய்வாரு? ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, இந்த அம்மா அருள்மேரி மனமாறிட்டாங்க, செபஸ்தியா மனமாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கும்போது செபஸ்தியான அருள்மேரிய போய் ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்டா கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப ஜெபம் என்பது மூன்றாவது படிநிலை என்ன சொன்னால் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யார் தெரியுமா? அரிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நியாயப்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் கடவுளுடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஞானம் கொடுக்க போகும்போது பாவம் மன்னிப்பு தயார் செய்யும் போது இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் வழிகாட்ட முடியல, நானும் பாவமே செஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க நம்மை தங்களையே நியாயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் நாம் எந்த அளவுக்கு மனம் மாறி நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தி இந்த ஆண்டவர் ஊராட்சி திருப்பி வந்த மாதிரி நம்மையே அர்ப்பணிச்சு மன்னிப்பு கேட்கிற போது விண்ணகத்திலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். ஜெபிக்கின்ற போது முதல் படிநிலை என்னது? கடவுளை புகழ வேண்டும். இரண்டாவது கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த செய்திகளே போல இந்த மூணு தான். இப்ப நாலாவதா இறை வேண்டும். புரியுங்களா? இப்ப எல்லாம் வளர்ந்தா போறீங்க. இப்போ இந்த மூளை நம்ம செஞ்சுட்டு தொடர்ந்து செய்திக்கு போறோம். முடிஞ்ச வரைக்கும் வளர்ந்தா போங்க. நம்ம ஆண்டவருக்கு துதிக்க போறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம், ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்க போறோம். புரியுதுங்களா? முடிஞ்சவங்க வளர்ந்தா போறோம். முடியாதவங்க அமர்ந்துருங்க, பிரச்சனை இல்லை. கண்களை போங்க, கண்களுக்கு யார் பக்கத்துல எல்லாம் சத்தம் நம்ம ஜெபிக்க போறோம். புரியுதுங்களா? செபிக்கதான் நம்முடைய தேவையில்லாத கட்டுகள், தேவையில்லாத உள்மன காரியங்கள், தேவையில்லாத மன வியாதிகள், உடல் நோயை விட மனநோய் தான் நிறைவேற ஆட்டி பறிச்சிட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம கண்ண மூடி ஆண்டவருடைய பிரசனத்தை
உணர்ந்து இந்த இடத்துல ஆண்டோடைய பிரசனம் இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து இதோ இந்த வேலையிலே நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம். உங்களுக்கு எப்படிலாம் ஆண்டவரை பேசுவ போடணும் புகழணும் நினைக்கிறீங்களோ என்று சொன்னாலும் சரி, அழகியா அழகியானாலும் சரி, புரியவரை குறிச்சாலும் சரி, வாய்க்கிறது வெக்கப்படாது புதிக்கிற போல அற்புதம் நடக்கும். எந்த ஒருவரை நோக்கி எந்த கருத்தை மனசுல வச்சுட்டு ஜெபிக்கிறீங்களோ அது நிச்சயமாக கிடைத்த சாட்சியாக மாறும். அதனால வாய்க்கிறது கையை உயர்த்தி முடிஞ்சவர் 2 கரத்தை உயர்த்தி மோசே 2 கரத்தை உயர்த்தி ஜெபித்த போது அபயம் இஸ்ராயல் மக்களுக்கும் போது எப்பொழுதெல்லாம் மோசே உயர்த்தி ஜெபித்தாரோ அப்போது இஸ்ராயல் வெற்றி பெற்றார்கள் முடிவு சொல்கிறது. நம்ம தேவையிலிருந்து சாத்தாவுடைய ஆரோக்கியத்திலிருந்து அழகின் ஆரோக்கியத்திலிருந்து தேவையான ஆத்ம நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நாம் துதிக்க வேண்டியதை வாய்த்தது இயேசுவே வாய்த்தது கட்டமுடி பக்கத்தோட இயேசுவே வாய்த்தது வாய்த்தது சத்தமா துதிக்க ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம், வாய்விட்டு துதித்தால் பேர் விட்டு போவோம் என்று சொல்வார்கள். நாம் துதிக்க வாழ்வதாக பார்க்கிறோம். துதிக்க உள்மன காயங்கள் நமக்கு அகல்கிறது. துதிக்க தேவையில்லாத நோய்கள் எல்லாம் அகல்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு குணமளிக்கக்கூடிய ஆட்களை உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மீட்பளிக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மன்னிக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு எல்லா வகையான வியாதிகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து குடிமர காயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஆட்கள் உண்டு என்று அறிவிக்கிறேன். இதோ வாய்க்கிறது இயேசுவே தாவீதின் மகனே போற்றுகிறோம் புகழ்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி உம்மை துதிக்கிறோம். புதியவரே தேவையில்லாத நன்றிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத காயங்கள், தேவையில்லாத ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலை தருவீராக உம்முடைய நாமத்தினாலே ஜெயிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த ஆண்டவரே உம்மை அன்பு செய்யக்கூடியவர், இந்த ஆண்டவரே உம்மை விடுதலை கொடுக்கக்கூடியவர், இந்த ஆண்டவரே அப்ப நம்ம எப்ப ஜெபித்தாலும் இறைவனுடைய திருவுளப்படி நம்முடைய தேவையா அப்படின்னு ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்திற்கு வெற்றி உண்டு. 1 யோவான் அதிகாரம் 5 இறைவசனம் 14. 1 யோவான் அதிகாரம் 5 இறைவசனம் 14. நேரடியாக நானே வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பி அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம கேட்கிற ஜெபம் கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ப இருந்தால் நிச்சயமாக ஜெபித்தவுடன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 40 வாசிக்கிறார். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவை சொல்றாரு, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். போய் நீங்க கண்டிப்பா என் நோயை குணப்படுத்தணும் வேண்டாரா? ஆண்டவரே நீங்க விரும்புனீங்கன்னா என்னுடைய நோய் குணமடையட்டும். நிச்சயமா குணமடைஞ்சா இல்லையா? குணமடைஞ்சு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஜெபிக்கிற போது ஒரு கருத்தை குறித்து ஜெபிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஜெபிப்பீங்கல்ல, ஆண்டவரே தகப்பனே மாறாளே நீங்க விரும்புனீங்கன்னா எனக்கு இது கிடைக்கட்டும், இல்ல அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு ஜெபிங்க. சப்போஸ் ஆண்டவர் விரும்பினார் அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். தள்ளி போதுனா இவரு விரும்புறை அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நாம் ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்னா முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அரைகுறை நம்பிக்கை இல்ல, முழு நம்பிக்கை. இந்த முழு நம்பிக்கைக்கு நான் அடிக்கடி ஒரு சின்ன நிகழ்வை சொல்றேன். ஏன்னா சாமியார் கதையே சொல்ல மாட்டாரு, வெறும் இறை வார்த்தையா சொல்றாரு அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. நல்ல மக்கள் ஆர்வத்தோட இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்வை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் பேரை சொல்லி துதிக்க விடுதலை உண்டு. அதனால இதான் வாய்ப்பு சொல்லிட்டு நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம சத்தமா சொல்லும் போது தேவையில்லாத அந்த
அந்த ஒரு இது இருக்கு தெரியுமா, அழுத்தங்கள், அந்த அழுத்தங்கள்லாம் உடைஞ்சு அப்படியே சாம்பலா போயிடும். அதனால சத்தமா ஆண்டவரை துதிக்கும் போது வெக்கப்படவே கூடாது. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இப்பதான் நம்ம டிராக்க்கு வரீங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது முழு நம்பிக்கை ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கடல்ல வந்து 2 கப்பல் பயணம் செஞ்சான். ஒரு கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பல், அப்பனா என்ன செய்யும், உள்ள கடலுக்கு உள்ள போறது. ஒரு கப்பல் மேல போற கப்பல், ஓகேங்க, சாதாரண ஒரு கப்பல், பெரிய கப்பல். சரிங்களா? 2 கப்பல் போயிட்டு இருக்கு, நடு கடல்ல போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும் போது சரியான புயல், காத்து, மழை. சரியான புயல், காத்து, மழை பயங்கரமா இருக்கு. மேல போற கப்பல் ஒரு பயங்கரமான பிரச்சனை, அப்படியே காத்துல ஆடுது, இது பண்ணுது, எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியா செய்யறாங்க, உயிர் பொழைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து புயல் வந்து அமைதியாச்சு. அடுத்த நாள் காலையில இங்க உள்ள கேப்டனு நீர்மூழ்கி கேப்டனுக்கு தொடர்பு கொண்டாரு. எப்படி இருந்துச்சு, நைட்டு பயங்கர காத்து மழையா இருந்துச்சு, என்ன உங்களுக்கு என்ன நிலவரம் அப்படின்னு கேட்கும் போது நீர்மூழ்கி கேப்டன் சொன்னாரா, எப்ப புயல் வந்துச்சு, எப்ப காத்து அடிச்சிச்சு, எப்ப மழை வந்துச்சு. ஏன் அப்படி கேட்டாரு, ஏன்னா அது கடலுக்கு உள்ள போகுது, தெரியல, காத்தடிச்சதும் தெரியல, மழை வந்ததும் தெரியல, புயல் வந்ததும் தெரியல. இது வந்து மேல போனதுனால ஆட்டம்னா ஆட்டம் பயங்கரமா ஆடி போயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஜெப வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை முழு நம்பிக்கையா இருக்கணும். அதாவது எப்படி நீர்மூழ்கி கப்பல் ஆழ்ந்து முழுசா உள்ள போனதுனால என்ன செய்யுது, அங்க வந்து அந்த புயலோ மழையோ காத்தோ ஒண்ணு அதை அசைக்க முடியல, அப்படித்தானே? இது அறகுறையா மேல போனதுனால பாதி கப்பல் உள்ள இருக்குது, பாதி கப்பல் மேல இருக்கு, அப்படித்தானே? அப்ப வந்து அறகுறையா இருந்ததுனால என்ன செய்யுது, அங்க வந்து ஆட்டம் காணுது. நம்முடைய நம்பிக்கை ஆழமானதாக இருக்கிற போது, வேரோட்டமானதாக இருக்கிற போது, உயிரோட்டமானதாக இருக்கும் போது, எவ்வளவு நோய் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு இடையூறு வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால அறகுறை நம்பிக்கை அல்ல, குறைவான நம்பிக்கை அல்ல, முழு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். எனவேதான் மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 26 4 இவ்வாறு சொல்கிறது, ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஃபர்ஸ்ட் இறைவனுடைய திருவுளப்படி ஜெபிச்ச பிறகு நாம் செபிக்கிற ஜெபம் நிச்சயமாக ஆண்டவரால் கேட்கப்படுகிறது அப்படின்னு முழுமையாக நீங்களும் நானும் நம்பினால் நிச்சயம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது புரிஞ்சா, கடைசி உங்களுக்கு கேள்வி வைப்பேன், எக்ஸாம் வைப்பேன், பாஸ் ஆகணும். புரியுதுங்களா? முதல்ல என்னது, இறைவனுடைய திருவுளப்படி ஜெபிக்கணும், மறக்கவே கூடாது. இறைவனுடைய திருவுளப்படி இனிமே இந்த முடிச்சுட்டு போன கூட உங்க ஜபத்துல ஒரு மாற்றம் இருக்கும். போன உடனே மளிகை கடையில போய் சாமான கட்ட மாதிரி நீ அது சொல்லுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. நான் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் ஆண்டவர் ஜெபிக்கும் போது நிச்சயமா நீங்க சாட்சியம் உள்ள பிள்ளையா ஆகுவீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முழு நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நிறைய இருக்குது, நான் முக்கியமானவன்னு சொல்றேன். மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணும்னா, இடைவிடாமல் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபம் பேசணும்னு உடனே நினைச்சக்கூடாது, மனம் தளர்ந்துடும். குழந்தை பையனுக்காக ஜெபிக்கணும்னு வைங்களேன், உடனே குழந்தை பையன் கிடைக்கலன்னா மனம் தந்து. என்னுடைய தாய் தந்தைக்கு 10 வருஷம் கழிச்சு நாங்களே பிறந்தோம். எங்க அப்பா அம்மாவுக்கு 10 வருஷம் கழிச்சு நாங்க பிறந்தோம். நாங்க கட்டண 10 வருஷம் கழிச்சுதான் பிறந்தோம். அப்படின்னா என்ன, அவருடைய இடைவிடாது ஜெபம். நம்ம ஜெபிக்கிற போது மனம் தளரக்கூடாது. மனம் தளராம இடைவிடாமல் ஜெபிக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 9. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11:9 பார்க்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். என்ன செய்ய, தட்டிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து முழு நம்பிக்கையோடு நாம் மனம் தளராமல் நிச்சயமாக ஆண்டவர் ஒருவேளை அப்படியே செபிச்சுட்டே இருக்கும்போது கிடைக்கலாத பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருடைய திருவுளம் இருப்பா
இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மனம் தளராமல் ஜெபிக்கிற போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து நான்காவது, ஜெபிக்கிற போது நம்ம என்ன செய்யலாம்? ஒருமித்த மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 19 முதல் 20 வரை உள்ள இறை வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உங்களோடு மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் என்று எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 அவர்கள் நாமத்திலே பேராக கூடி ஜெபிக்கிற போது உண்டாகிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 2-3 பேர் பேரில் கொடுத்து எங்கே உண்டாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவரிடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரியை நாம் ஒருமித்த கருத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருமித்த கருத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கோம், அப்படிதானே? இப்ப நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற போது அங்க ஆண்டோட பிரசன்னம் இருக்குமா இருக்காதா? உங்க குடும்பத்துல 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அங்க ஆண்டோட பிரசன்னம் இருக்குமா இருக்காதா? நிச்சயம் இருக்கும். அப்பல தனியாக ஜெபிப்பதற்கு தனிப்பட்ட ஒரு பவர் இருக்கு. சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒருமித்த எண்ணத்தோடு ஒருமித்த ஒரு மனநிலையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது அங்கே அற்புதம் நடக்கும். ஆண்டோட பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல்ல நான் சொல்லியிருக்கேன் என்னது? முதல்ல என்னது? இறைவனுடைய திருவுளப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், மறக்கவே கூடாது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல இறைவனுடைய திருவுளம் எதுக்கு அடிக்கடி சொல்றேன்னா அப்பதான் ஆழமா உங்களுக்கு உள்ள போவதான் சொல்றேன். புரியுங்களா? இரண்டாவது என்ன செய்யணும்? முழு நம்பிக்கை எடுக்கணும். அறக்குறை நம்பிக்கை அல்ல, மேலோட்டமான நம்பிக்கை இல்ல, வேரோட்டமான முழு நம்பிக்கையோட இந்த ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பான நம்பிக்கையோட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். எந்த சூழலையும் மனம் தளரக்கூடாது. நம்ம கேட்கறது யார்கிட்ட? நம்முடைய படைத்த கடவுள்கிட்ட கேட்கிறோம். நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர்கிட்ட, நமக்காக இறங்கி வந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப மனம் தளராமல் நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ஒருமித்த எண்ணத்தோடு ஒருமித்த உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். எங்கு 2 நாம் பேர்ல கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கிற போது அங்கே விடுதலை உண்டு. அடுத்து 5வது, நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும்னா மறைவாக கடவுளுக்கு மட்டும். தனிப்பட்ட ஜெபிக்கிற ஜெபம் பல நேரங்கள்ல நம்ம எல்லாரும் பக்திமாக நினைக்கணும், நம்மள ஆன்மீகவாதியா நினைக்கணும், நம்ம ஜெபிக்கிறவங்க நினைக்கணும். அவங்களுக்கு வெளிவேறமா நம்ம ஜெபிக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் மறைவாக நம்முடைய உறவு தனிப்பட்ட முறையிலே ஆழமாக இருக்கும். மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அல்ல, அதுக்காக பப்ளிக்ல ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல. என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு அப்படின்னா நம்முடைய உறவு அவருக்காக இருக்கணும், பிறரை காட்சிப்படுத்துவதற்காக, பிறர் நம்மை பெருமையாக பேச என்பதற்காக இருக்கக்கூடாது. நம்ம உறவு அவரோட நெருங்கி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6:5 வாசிக்கிறோம். நீங்கள் இறைவனிட வேண்டும் பொழுது வெளிவேறக்காரரை போல இருக்க வேண்டாம். 6:6 பார்க்கிறோம். நீங்கள் இறை வேண்டும் பொழுது உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாற அளிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய குரல் கதவை தேவையில்லாத மற்றவர்களை பற்றிய சிந்தனையை மறந்துட்டு உங்களுடைய அகல் கதவை திறக்க வேண்டும். அதாவது லிட்டரலா அப்படியே கதவை அடைக்கிறது இல்ல, நம்முடைய அகக்கதவு எது? நம்முடைய இதயத்தை திறக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய இதயம் அவருடைய இதயம் இணைந்திருக்க வேண்டும். அவரோடு நம்ம என்ன உறவாட வேண்டும். அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்ற வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவரோடு மௌனமாக அவரோடு துதியின் வழியாக பேச வேண்டும். அப்படி இருக்கிற போது அங்கே ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நீங்களும் நானும் காண முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து 6வது, நாம் ஜெபிக்கிற போது ஏற்கனவே சொன்ன நன்றியோடு கூடிய இறைவேண்டல் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றியோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவசனம் 6. பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவசனம் 6. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய
இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. நம்ம எப்ப ஆண்டவரை வேண்டினாலும் நான் சொன்ன மாதிரி அவரை புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்த செலுத்த செலுத்தலாம் அங்கு விடுதலை உண்டு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இது 6வது நன்றியோடு. கடைசியா கேட்பேன், என்ன இது மாதிரி நீங்க ஜெயிக்கணும், ஜெயிப்பீங்களா? வெரி குட். 6வது 7வது அவ்வளவு முடிஞ்சு. இது 2 தான் இருக்கு. 3 போட்டு பார்த்தா முடிக்க மாட்டாங்க, நினைக்க மாட்டீங்க. நினைக்கிறோம் நினைக்காம நீங்க இவ்வளவு நாள் கேட்போம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப 6 முறை கண்டுபிடிச்சிருக்கோம். 7வது ஜெபிக்கிற போது நம்மை கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்த வேண்டும். அன்னை மரியா பார்த்தீங்களா, இதோ ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருக்கு முன்னாடி கர்வம், ஆணவம், கோபம், அகங்காரம், தற்பெருமை, தேவையில்லாத சுயநலம், நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்ப மமதையோட ஆண்டவர் வந்தோம்னா ஆண்டவர் அன்னை மரியா பாடுறாங்கல்ல, செருக்குண்டோரை சிதறடிக்கிறார். செருக்கோட அமைஞ்சுங்க ஆண்டவர் சிதறடிச்சு அனுப்புவார். ஆனா எளிய உள்ளத்தோட, தாழ்ச்சிலிருந்து உள்ளத்தோட, தூய்மையிலிருந்து உள்ளத்தோட ஆண்டவருக்கு மாதிரி வந்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசேயர் எழுதிட்டு ஜெபம் பண்ற அந்த நிகழ்வை நம்ம அப்படியே பார்க்கலாம். அந்த பரிசேயர் தன்னை பெருமையா சொல்றாரு, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், திருச்சட்டத்தெல்லாம் பின்பற்றுறேன் அப்படின்னு. அதை வழி தந்துவோம், நான் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தன்னையை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவரை அனுசரித்து பாராட்டுகிறார். நம்மை தாழ்த்த வேண்டும். சக்கையை பாருங்களேன், அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பணம் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அந்த வரி தருவராக இருந்து கொண்டு எல்லாத்தையும் பொய் கணக்கு சொல்லி அவர் நிறைய பணத்தை என்ன செய்யறாரு, அபகரிக்கிறார். ஆனா இயேசுவை தன் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்ற பிறகு தன்னையே தாழ்த்தி கொண்டு யாரையாவது நான் ஏமாத்தினா 1 மடங்கு ஏமாத்தினாரு நான் 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன் சொல்லி தன்னையை தாழ்த்துறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு இப்போது மீட்பு உண்டாயிருக்கு, இவரும் ஆபிரகாமின் மகன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய ஜெபத்துல ஆணவம் இருக்கக்கூடாது, நம்முடைய ஜெபத்துல அலங்காரம் இருக்கக்கூடாது, நம்முடைய ஜெபத்துல தேவையில்லாத காழ்ப்புணர்வு இருக்கக்கூடாது, பொறாமை என்ற உணர்வு இருக்கக்கூடாது, பழிவாழக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்து செபிச்சின்னு வைங்களேன், ஆண்டவர் சிதறடித்துருவாரு. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான் கோயிலுக்குள்ள வரணும். நம்முடைய பேரு, புகழ், பெருமை, அந்தஸ்து எதுவும் ஆண்டவருக்கு முன்னாடி வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க 10 கார் வச்சிருக்கலாம், இல்ல ஏழை குடிசை, ஒரு சின்ன குடிசையில வாழலாம், அது முக்கியம் கிடையாது ஆண்டவருக்கு. நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்குது அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். மனிதரோ புறத்தை பார்க்கிறார், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, நம்முடைய அகத்தை பார்க்கிறார், வெளிப்புறத்தை பார்க்கல, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். நம்ம உள்ளம் கரெக்டா இருக்கா, நம்முடைய இதயம் கரெக்டா இருக்கா, நம்முடைய ஆன்மா கரைப்படாம இருக்கா, யூ ஆர் குவாலிஃபைட், என்னுடைய பிள்ளையாருக்கு நீ தகுதியானவர் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவு செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தாவீது அரசர் இருக்கிறதே சின்ன பையன், அப்பா அவன் பேர் மட்டும் சொல்லவே இல்லை. உடனே எல்லாத்தையும் காமிச்சாச்சு, ஒரே சின்ன பையன் ஆடு வச்சுட்டு இருக்காங்க போது யார் அது, தாவீது கூட்டி வா. உடனே இந்த பையன் புரிய, நீங்க எல்லாம் புறத்தை பாக்குறீங்க, ஆண்டவரு அகத்தை பார்க்கிறாரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவங்க, வெளிப்படையான ஆடம்பரங்களை பாக்குறது இல்ல, நம்முடைய பணத்தை பார்க்கறது இல்ல, அந்தஸ்தை பார்க்கறது இல்ல, நம்ம பணக்காரனா ஏழையா பார்க்கறது, படிச்சவனா படிக்காம பார்க்கறது, நம்ம உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம உள்ளம் அவருக்கேற்ற உள்ளமா இருக்குதா, நம்ம உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்குதா, நம்ம உள்ளம் ஆண்டவரை நோக்கி தாகமாக இருக்குதா, அதைத்தான் பார்க்கிறார். நம்ம ஜெபிக்கிற போது தாட்சியா உள்ளத்தோட அன்னைகளை எவ்வாறு தன்னையே தாழ்த்தி இதோ ஆண்டவர் அடிமையை சொல்லி தன்னையே தாழ்த்தி தன்னையை அர்ப்பணிச்சாங்களோ அதே போல நம்மையை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற போது அங்கே ஆண்டவருடைய அற்புதத்தை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக எட்டாவது என்னன்னா, துன்பத்தின் மத்தியிலும் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணாருன்னு வைங்களேன், கடவுள் நமக்கு நிறைய கொடுத்தாரு, ஆண்டவர் உண்மையில சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நான் வீடு சந்திக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கேன், நிறைய பேர் ஜபத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா சின்ன துன்பம் வந்தாலும் கடவுள் ஏன்டா என்னைய படைக்கிறாரோ, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை, என் குடும்பத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரையே கேள்வி கேட்டோம் வைங்களேன், பல நேரங்கள்ல
அவருடைய அற்புதத்தை நாம் காண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு துன்பம் வருதா, அதோட திட்டம் அது வழியா ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். அதனால துன்பம் வந்தாலும், நோய் வந்தாலும், இடையூறு வந்தாலும் இந்த ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிக்கிற ஒரு கவிதையை நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையை துன்பத்தை துன்பமா பார்க்கக்கூடாது, சுமையா பார்க்கக்கூடாது. துன்பத்தை துன்பமாக பார்த்தால்தான் துன்பம் துன்பமாக தெரியும். துன்பத்தை இன்பமாக பார்த்தால் துன்பம் கூட இன்பமாக தெரியும். சுமைகளை சுமைகளாக பார்த்தால்தான் சுமைகள் சுமைகளாக தெரியும். சுமைகளை சுகமாக பார்த்தால் சுமைகள் கூட சுகமாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த ஆண்டவருக்கு முன்னாடி ஐயோ துன்பம் இருக்கு. நம்ம இந்த உலகத்திலே அதிகமா துன்பப்பட்டது யார் தெரியுமா? யாரு? இவர்தான். இவரை விட யாரும் துன்பப்பட்டிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. இவர் துன்பத்துக்கு நம்முடைய துன்பங்களா ஒண்ணுமே பூசி. பிரைஸ் தி லார்ட். அதனால துன்பம் துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்ச கூடாது, மனம் எதும்ப கூடாது. ஆண்டவரே இந்த துன்பத்துக்கு யோபுவை நீ பாதுகாத்தீங்க. எவ்வளவு துன்பம், மனைவி போறாங்க, பிள்ளைகள் போறாங்க, சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் போகுது. ஆனா இவன் மனம் கலந்தாரா? ஆண்டவரை கரம் பிடித்து வழி நடந்த கடைசி ஆண்டவரே பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பம் வருகிற போது ஆண்டவரே நான் எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு நோய் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். நீங்க எனக்கு அரணும் கேடயமாக கோட்டையுமாக இருந்து என்னை கரம் பிடித்து வழிநடத்துங்கள் என்று சொல்லி யார் என்னை கைவிட்டாலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற போது, அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். 8 மனநிலையை சொன்னேன். முதல்ல என்னது சொல்லுங்க பார்ப்போம். இறைவனை வேண்டும் பொழுது இறைவனுடைய திருவுளப்படி ஜெபிக்க வேண்டும். புரியுதுங்களா? இறைவனுடைய திருவுளப்படி நீங்கள் ஜெபிக்க தயாரா? தயார் சொல்லுங்க. 2வது, முழு நம்பிக்கை, அறகுறை நம்பிக்கை அல்ல, குறைவுள்ள நம்பிக்கை அல்ல, முழு நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடு, வேரோட்டமுள்ள நம்பிக்கையோடு நீங்களும் நானும் ஜெபிக்க தயாரா? தயாரா? அடுத்தது, இடையிலாமல் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? மனம் தளராமல். நீங்களும் நானும் மனம் தளராமல் ஜெபிக்க தயாரா? கேட்கல. 4வது, ஒருமித்த எண்ணத்தோடு உடைய குடும்பமாக, பங்காக, அன்பியமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஒருமித்த எண்ணத்தோடு, ஒருமித்த கருத்தோடு, ஒருமித்த குழுவோடு நீங்களும் நானும் ஜெபிக்க தயாரா? மறக்கவே கூடாது. புரியுங்களா? நைட் 1 மணிக்கு எழுப்பி கேட்ட கூட நம்ம அந்த பாடம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா மறக்கவே கூடாது. மறப்பீங்களா? 5வது, மறைவாக நம்முடைய அகக்கண்கள் திறக்க வேண்டும். புறக்கண்களை அழைத்து வேண்டி ஜெபிக்கிற போது ஆண்டவருக்கு நமக்கு தான் என்ன செய்யணும்? உறவு இருக்கணும். பிறகு புகழணும். நம்ம ஜெபிக்கிற அப்படியே ஆன்மீக விதமா நம்ம சொல்லணும் அப்படிதான் இல்ல, நம்முடைய உறவு இவரோட இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். மறைமுகமாக நாம் ஜெபிக்கணும். மறைமுகமாக ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க தயாரா? எத்தனை முடிஞ்சிருக்கு? 5. அடுத்து 6வது, நன்றியோடு. நம்ம என்ன எப்ப ஜெபம் பண்ணாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிதான், ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லிதான் செய்யணும். நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீங்களும் நானும் தயாரா? சத்தம் கம்மியா இருக்கு, சாப்பாடு பதில் தயாரா? 7வது, நம்மையே ஆண்டவருக்கு முன்னாடி நான் பெரிய ஆளு, நான் எனக்கு 10 ஏக்கர் இருக்கு, 15 டிராக்டர் ஓடுது, 10 பிளைட் ஓடுது அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி போன வேலைக்கு ஆகுமா? செருக்கூட்டை ஆண்டவர் சிதறடிக்கிறார். எளியோருக்கு தான் ஆண்டவர் நினைச்ச பேரு பெற்ற வாழ்க்கைய கொடுக்கிறார். தன்னையே தாழ்த்துவோரை ஆண்டவர் ஜெபிக்கிற போது தாழ்ச்சியா உள்ள ஒரு அன்னை மரி எவ்வாறு தன்னையே இதோ ஆண்டவர் அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தினாரோ அதே போல தாழ்த்தி நாம் ஜெபிக்கிற போது நமக்கு விடுதலை உண்டு. தாழ்த்தி ஜெபிக்க நீங்களும் நானும் தயாரா? இறுதியாக, துன்பத்தின் மத்தியிலும் ஜெபிக்கணும். இதுவரைக்கும் நம்ம துன்பம் செய்யணும். கடவுளே எப்பெல்லாம் துன்பம் வருதோ அப்ப சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே இந்த துன்பத்தினுடைய ஏதோ மாட்சியை வெளிப்படுத்த போறீங்க, என் குடும்பத்தை ஏதோ ஸ்பெஷலா ஆசீர்வதிக்க போறீங்க அப்படி நினைச்சு ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமாக அந்த கட்டுக்கள்ல இருந்து, துன்பத்துல இருந்து, நோய்கள் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். துன்பத்தின் மத்தியில ஜெபிக்க தயாரா? தயார்.
அப்ப முழங்கால் போயிட்டு செய்வோமா? முழங்கால் போயிட்டு செய்வோமா? முழங்கால் போட்டிடுவோம். இது ஒரு வேலையில நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இது ஒரு 2 வரிகளை விண்ணப்பத்தை கேட்பார். இந்த வரிகளை பார்த்துட்டு நாம் இறுதியிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆகக்கூட ஆத்ம விடுதலை தரும்படியாக இது ஒரு வேலையிலே நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரே இயேசுவே அப்படி சொல்ற தேவைகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளுங்க. நம்பிக்கையோடு ஆண்டவரே தகப்பனே உடைய குடும்பத்தை ஒப்புக்கொள்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக்கொள்கிறோம், இளையவர்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களை கொஞ்சம் வாய் திறந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஆண்டவர் தான். எனவே ஒப்புக்கொள்ளுங்க. கேட்ட அந்த இறைவாசத்தை சிந்தனை இருப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே முழு உள்ளத்தோட முழு நம்பிக்கையோட மனம் தளராம காட்சியா உள்ளத்தோட நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு வீட்டு எண்ணத்தோட நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க துன்பத்துக்கு ஜெபிக்கிறோம்னு சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிச்ச குடும்ப தேவைகள், அந்த குடும்ப தியாகங்கள், தேவையில்லாத பண கஷ்டங்கள், தேவையில்லாத ஆத்ம தேவையில்லாத பாவம் கட்டுகள் எல்லாருக்கும் ஆண்டவரே தகப்பனே விடுதலை ஆர்வம் சொல்லி ஒவ்வொரு சொல்லிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே இதோ நாளுக்கு ஒவ்வொருவரும் நீங்களே விடுதலை தரும்படியாக யாரெல்லாம் நம்பிக்கையோடு சொல்கிறாரோ அவர் விடுதலை உண்டு என்பதை உங்களுடைய இடையாட்சியில அந்த வல்லமை வழியாக எடுத்துக்கிறோம். உங்களுடைய மாவை கொடுத்தால் சொல்லி 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்கள் நலவற்றதை போல உலகிலிருந்து எல்லாம் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு படைப்பாக புரிதலும் ஆகியாரை புரிந்திருக்கின்ற ஆகியார் ஒவ்வொருவரையும் விலகி அபிஷேகத்தால் விலகி நீங்களே விடுதலை தரமுடியாது. உள்ள ஆத்ம விடுதலை தரமுடியாது. ஒவ்வொரு சொல்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் ஜெபத்தே நல்ல தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென். உங்களை
உன் திருமணம் சிறந்த வாழ்க்கை துணி வருகிறாய் உலகின் இன்பனை தேடாவது அல்ல அன்பீராக தந்தையாயே இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்வதை உபகார மாதாவின் கோவில் இருக்குது எழனாப்பட்டியிலே.